நம்மளை அநேகம் பேர் நல்ல சபையில உட்கார்ந்துருக்கிறோம், நல்ல ஆவிக்குரிய சபையில நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த சபையினுடைய மதிப்பீடு, நல்ல சபையை எப்படி மதிக்கலாம் அப்படின்னா, அதனுடைய கட்டடத்தை வைத்தோ, அங்கு எழும்புகிற சத்தத்தை வைத்தோ, அங்கு இருக்கிற ஒரு மியூசிக்கை வைத்தோ அல்ல, அங்கு இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்காங்கிறத. நீங்க நல்ல சபையில உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களிடத்துல ஒரு நல்ல வளர்ச்சியை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ அதான் என்னுடைய பாரமா இருக்கு. இந்த கிறிஸ்தவ ஐக்கிய சபையில நல்ல மேன்மையான சபையில உட்கார்ந்துருக்கிறோம்னு சொல்றவர்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி இல்லாம இருக்கே ஆண்டவரே அப்படின்னு நான் பாரப்பட்ட பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது, நீ ஜனங்களிடத்துல இன்னும் சரியான ஒரு வெளிப்பாட்டோடு அவர்களுக்கு போதிக்கணும். விசுவாசம் வார்த்தையினால் தான் வரும். அந்த வார்த்தை, வேதத்திலிருந்து வர்ற வார்த்தை, நீ போதிக்கிற வார்த்தை வெளிப்பாடோடு அவர்களுக்கு போய் சேரல, அதனால அவங்க வளரல. வெளிப்பாடோடு அவர்கள் விசுவாசித்து வளரணும்னா நீ வார்த்தையை வெளிப்பாடோடு பிரசங்கிக்கணும். ஆக நான் உங்களை விரல் நீட்டுவதற்கோ உங்களை கடிந்து கொள்வதற்கோ நான் ஏவப்படல. நான் ஆண்டவரே உண்மை போல் நான் ஞானமாய் போதிக்கணும். வெளிப்பாடோடு இவர்கள் வார்த்தையை பெற்றுக்கொள்ளணுமேங்கிறதுதான் என்னுடைய பாரம். முதல்ல நாம வளரல அப்படின்னா எப்படி வளரலங்கிறத நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 யோவான் 90 வயதுல இந்த அப்போஸ்தலன் சபையினுடைய நிலைமையை பார்த்து ஆவியினால் ஏவப்பட்டு அவன் பாரப்பட்ட விஷயங்களைத்தான் இந்த நிருபத்தில் எழுதிக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையை எளிமையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த அப்போஸ்தலன் சொல்ற வார்த்தையை பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து, பிள்ளைகளே நீங்கள் ஒரு காலம் வஞ்சிக்கப்படாதவர்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யார், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. இந்த அப்போஸ்தலன் 90 வயதுல சபையை பார்த்து, 60 வருட அவனுடைய அனுபவத்துல சபையின் நிலைமையை பார்த்து அவர் ஒரு மதிப்பீடு கொடுக்கிறார். அவர் சபையை அடக்கிறார். உங்களையும் என்னையும் ஒரு நாள் தேவனும் நித்தியத்துல அப்படித்தான் அழப்பார். நீங்க எங்க ஊர்லயே நல்ல சபையில நான் உட்காந்துருந்தேன், கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலிருந்து வர்றேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு மதிப்பு இருக்குன்னு நினைச்சு ஏமாந்து போகாதீங்க. ஓ, நல்ல வளர்ந்த சகோதரனா சகோதரியா? அப்போ வளர்ந்த சகோதரனிடத்துல தேவனுடைய வாழ்க்கை இருக்கணும். அந்த வாழ்க்கையினுடைய அடையாளம் 2 தான். பாவம் செய்கிறவன் அவரை அறியவும் இல்லை, அவரை காணவும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவாய் நான் என்னை சுத்திகரித்துக்கிறேன். முதல்ல பாவம் மன்னிப்பு பெறது, அப்படிதான் ஆரம்பிக்கணும். அப்புறம் பாவத்தின் மேல் ஜெயம், பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை. அதுலயும் அப்படி வாழ்ந்தாலும் என்னுடைய பாவங்களை கழுவி அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல அவரிடத்தில் பாவம் இல்லை, தேவ சுத்தம்தான் இருக்கு. அப்ப நானும்
என் பாவங்கள கழுவி இயேசுவை போல். இதான் வழக்கம். அப்போ சபையில, நல்ல சபையில உட்கார்ந்துருக்கேன், 20 வருஷமா 30 வருஷமா உட்கார்ந்துருக்கிறேங்கிறவர்கள் அடிப்படையில இந்த அப்போஸ்தலனை போல பாவம் செய்கிறவர்களா இருந்தா அவன் மறித்து போடுவான். பாவம் செய்கிறவன் அவன் 30 வருஷமா சபையில உட்கார்ந்திருந்தாலும் சரி, அவன் தேவனை அறியவும் இல்லை. அப்போ நம்முடைய வளர்ச்சியை இதுதான் நாம மதிப்பீடு. நம்முடைய வாழ்க்கையில நான் முதலாவது தேவன் ஒளியா இருக்கிறது போல நான் ஒளியா இருக்கிறேனா அப்படின்னா, அவளுக்கு எவ்வளவேனும் இருள் இல்லை அப்படின்னா, என்னிடத்துல என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கும் மனுஷருக்கும் அது மாத்திரம் இல்லை, இன்னொரு டைமென்ஷன் இருக்கு. அது நான் உங்களுடைய அநேக பேருக்கு தெரியல. அது பிசாசுக்கு முன்பாக நம்முடைய அநேகம் பேர் மனிதர்களுக்கு முன்பாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நாம வளர்ச்சி அடையாமல் இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையை பிசாசு பார்த்துக் கொண்டிருக்கிறான். சர்வ சேனையும் அவனும் அவனுடைய சேனையும் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ என்னுடைய வாழ்க்கையில இருள் எங்கேயாவது கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இருள்னா உங்களுடைய வாழ்க்கையில எதையாவது ஒன்றை மறைக்க வேண்டியிருக்கிறதா? உங்க கணக்கு வழக்குல ஏதாவது ஒன்றை மறைக்க வேண்டியிருக்கா? எதையாவது ஒன்றை நீங்கள் யாரிடத்திலேயாவது சொல்ல முடியாதபடிக்கு ரகசியமாய் வைக்க வேண்டியிருக்கிறதா? அதான் இருள். அதுக்காக நீங்க என்னென்ன செய்யறீங்கிறத நம்பட்டம் போடணும்னு சொல்லல. ஆனா அவளிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை அப்படின்னு சொன்னா, என்னிடத்துல என் வாழ்க்கையை நான் எதையும் மறைக்க வேண்டியதில்லை. என்னுடைய வாழ்க்கை, என் மனைவி பிள்ளைகளோடு வாழ்கிற குடும்ப வாழ்க்கை, என்னுடைய ஒருவேளை டாக்ஸ் பர்பஸ்க்காக ஒரு செக் வந்ததுன்னு சொன்னா, அந்த டாக்ஸ் நான் கரெக்டா கட்டியிருந்தேன்னா நான் நீதிமான். ஆனா அது மாத்திரம் இல்லை, பொருளாசை எனக்கு இருக்கா இல்லையாங்கிறத சாத்தான் பார்க்கிறான். பொருளாசையில இருந்தேன்னு சொன்னா அவன் சொல்லுவான், இயேசுவை தெரியும், எனக்கு பவுலை தெரியும், பிரபாகர் உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ பொருளாசைக்காரன். இதான் சுத்திகரிப்பு. அப்போ தேவனுடைய வாழ்க்கையில 2 பகுதி தான் இருக்கு. ஒண்ணு, அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவரை அறிந்தேன் என்று சொல்லுகிறவன் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிறவன் அவரை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். இயேசுவை எனக்கு தெரியும், நான் இயேசுவின் சீசன் என்று சொல்லுகிறவன் பாவம் செய்கிறவனாகவும் பாவத்துக்கு அடிமையாகவும் இருந்தால் அவன் பொய்யன். நான் சொல்லல, பைபிள்ல தான் எழுதியிருக்கு. இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு வெளிப்பாடா கிடைச்சிருக்கலாம். அடுத்து 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். பாவம் செய்கிறவன் அவரை அறியவும் இல்லை, காணவும் இல்லை. அவன் தேவனால் பிறக்கவில்லை. பிறந்திருந்தாலும் செத்து போயிட்டான் அர்த்தம். இதான் உண்மை. அதே போல நான் நாளுக்கு நாள் 30 வருஷம் நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன்னா என்னுடைய அன்புல நான் வளர்ந்துருக்கணும். முற்றுமுடிய நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னா என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களிடத்தில் அன்பு கூறுவதில் நான் வளர்ந்துருக்கணும். என்னுடைய மனைவி பிள்ளைகள், என்னுடைய புருஷன், என்னுடைய என் வாழ்க்கையில குறிப்பிடுற அத்தனை பேரும் நான் வளர்கிறதை பார்க்கணும். வளர்ந்திருக்கிறதை அவர்கள் நீ தேடுகிறது யாவருக்கும் தெரிந்திருக்க கடவுள் பவுல் சொன்னார் தீமோத்தேயுவை பார்த்து.
பார்த்து இப்ப பவுல் இங்க இருந்தாருன்னு அப்படிதான் சொல்லுவார். ஏன்பா நல்ல சபையில உட்கார்ந்து இருக்கிறோங்கிறீங்க, 30 வருஷமா சபையில இருக்கிறோங்கிறீங்க, அப்ப நீங்க வளர்ந்து இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஆனா வீட்டுக்கு போனா வீட்டிலேயே உங்களுடைய வளர்ச்சி தெரிய மாட்டேங்குது. சில வீடுகளுக்கு போனா புருஷன் மனைவி தனியா பேசினா அவர்கள் சொல்லுகிற சாட்சிகளை கேட்கும் பொழுது எனக்கு துக்கமா இருக்கு. பிரதர், என் புருஷன் உங்களுக்கு சபையில உள்ள எல்லாருக்கும் ரொம்ப யோக்கியமானவர், நல்லவர். ஆனா என் குடும்பத்துல என் புருஷன் எப்படி இருக்கிறாருன்னு என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. வேணா அவரை கூப்பிட்டு உட்கார வைங்க, நான் சொல்றதை அவர் மறுக்கிறாரான்னு பாருங்க. அப்படி ஒரு புருஷனோ மனைவியோ சொன்னா கிறிஸ்தவ ஐக்கிய சபை எப்படி இருக்கு? அதனாலதான் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கை, அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில 2 அம்சம் தான் அந்த யோவான் சொல்ற. பாவம் செய்யாமல் வாழ்வதிலும் பாவத்தை களைந்து நம்மை சுத்திகரிப்பதிலும் அன்பிலே நிலைத்திருந்து அன்பிலே வளர்வதிலும். இதுதான் நம்முடைய வளர்ச்சி. இந்த வளர்ச்சியில நாம இல்லைன்னா நாம் நல்ல சபையில உட்கார்ந்து இருக்கிறோம்னு நாம சொல்லிட்டு நம்மளை நாமே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு இந்த அப்போஸ்தலர் சொல்றார். ஒருவனும் தன்னைத்தான் வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். சரி, இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நான் பார்க்கல அப்படின்னு சொன்னா, நான் இந்த ஏற்கனவே சொன்னது போல, ஏன் இன்னும் இப்படி இருக்கிறீங்க, ஏன் இப்படி வளராமல் இருக்கிறீங்க, ஏன் உங்க குடும்பம் இப்படி இருக்குன்னு போய் ஜனங்களை திட்டாத. இந்த வளர்ச்சி இல்லாமைக்கு காரணத்தை கண்டுபிடிச்சு நீ வெளிப்பாடோடு பேசு, வார்த்தையை பிரசங்கி. அந்த வார்த்தை தான் அவங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கும். அந்த விசுவாசம் தான் அவர்களுடைய வாழ்க்கையை காட்டும்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. நான் அல்லேலூயா சொல்றேன், ஏன்னா தேவன் எனக்கு போதிச்சிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். இயேசுவும் எமோஷனல் ஆகி, இயேசுவும் அவர் உலக மக்களை பார்த்து பாரப்பட்டார். தன் வார்த்தைகளை கேட்டு மனம் விரும்பாத மனுஷர்களை அவர் கண்டார். அப்போ அவருடைய வார்த்தையை பாருங்க, 20ஆம் வசனம், மத்தேயு 11:20. அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். ஒருவேளை இயேசு என்னை விட ரொம்ப அன்பானவர், அவருக்கு கடிந்து கொள்வதற்கு ரைட். அன்றைக்கு அவர் கடிந்து கொண்டார். ஆனா கடிந்து கொண்டதனுடைய முடிவில் அவருடைய ஆவியை பாருங்க. மத்தேயு 11 25ஆம் வசனத்துல எல்லா பட்டணத்தையும் சாடுறார். உங்கள் மத்தியிலே யோனா பிரசங்கித்தான், யோனாவை விட பெரியவர் நான் இருக்கிறேன். யோனாவுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பினவர்கள், அந்த பட்டணம் காப்பாற்றப்பட்டது. சாலமோனை விட பெரியவர் நான் இங்கே இருக்கிறேன். ஆனா அந்த மனம் திரும்பி விசுவாசித்து குணப்படாத அந்த மக்களை பார்த்து இயேசுனுடைய அந்த சூழ்நிலையிலே 25ஆம் அந்த சமயத்திலே, இந்த சிச்சுவேஷன், அவரும் ஆண்டவரும் தன்னை சுற்றி இருக்கிற மக்களை பார்த்தார். அவர்கள் மனம் திரும்பி விசுவாசித்து குணப்படாத அதை பார்த்தார். அப்போ அவரை அறியாமலே அவர் ஆவியிலே நிறைந்து, அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து
பாலகர்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் உண்மை தோத்தரிக்கிறேன். வெளிப்படுத்தினபடியால் ஒரு வாழ்க்கை வெளிப்படுத்தப்படும். ஒரு வாழ்க்கை வெளிப்படுத்தப்படணும். பாவம் செய்யாத, அன்பிலே நிலைத்திருந்து அன்பிலே வளர்கிற, இயேசுவை போல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை வெளிப்படுத்தப்படும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பிரசங்கத்திலே அல்ல. நல்ல சபை, நல்ல பிரசங்கம், இதோ எங்களுடைய டிவியை பாருங்க, எங்க புக்கை பாருங்க. ஒருவேளை அதையெல்லாம் படித்து ஒரு சிலர் நம்ம சபைக்கு வந்தாங்கன்னா, புஸ்தகம் படிக்கிறதுக்கு நல்லதா இருக்கு, ஆனா 4-5 வாரம் தொடர்ந்து போனேன் இந்த சபைக்கு. ஆனா அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாழ்க்கைக்கும் கதறியா போன பேசுகிற சத்தியத்துக்கும் இங்க இருக்கிற மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாத போலையில இருக்கு. எல்லா சபையும் இருக்கிறாங்க, பேச்சுல தான் பெருசா இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப ஆனந்தப்பட்டு ஒருவர் தொடர்ந்து சபைக்கு வந்துட்டு இருந்தாரே, அவர் தொடர்ந்து வராரா அப்படின்னு யாரிடத்திலே கேட்டேன். வந்துகிட்டா இருக்கிற. உங்களுக்கு தெரியுமா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சபையில உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் சமமானவர்கள் கிடையாது. இந்த சபையை விட்டு நாளைக்கே 100 பேர் எந்திரிச்சு போங்க, அது என்னை பாதிக்கவே பாதிக்காது. ஆனா எனக்கு தேவனால் உணர்த்தப்பட்டு ஒரு ஆவிக்குரிய மனுஷன் நினைக்கிற ஒரு மனுஷன் இந்த சபையை விட்டு போனா நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன், இந்த சபையை விட்டு நானும் போகணுமா அப்படின்னு. விளங்க மாட்டீங்கல்ல உங்களுக்கு. தேவனுடைய வார்த்தையிலே வெளிப்பாடு பெற்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்கிற ஒரு மனுஷன் இடர் அடைந்து இந்த சபையை விட்டு போனால் அவனோட நானும் போயிடுவேன். நீங்க கிறிஸ்தவ ஐக்கிய சபையை நடத்திட்டு இருப்பீங்க, உங்களுடைய புத்தகங்கள் சீடிகள்லாம் இருக்கும். ஒருவேளை கட்டடம் கூட மேலாவது 3வது மாடி கட்டியிருப்பீங்க. 300 பேர் இருக்கிற சபை 500 பேரா கூட ஆகும். அப்படிப்பட்ட வளர்ச்சி எல்லாம் சாத்தியமாகும். ஆனா நல்ல சபை, சத்திய சபை என்று சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி இல்லை. பாவம் மேற்கொள்கிற வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் இன்னும் கோபத்தை ஜெயிக்கல. புருஷன் மனைவியை கோபப்பட்டு திட்டுகிறான், மனைவி புருஷனை கோபப்பட்டு திட்டுகிறாள். பிள்ளைகள் அதையே படித்து கோபக்காரர்களாக எழுப்புகிறார்கள். பின்ன என்ன ரட்சிப்பு இது? வாலிபர்கள் நாளுக்கு நாள் அவரிடத்துல பாவத்தை ஜெயிக்கிற அனுபவம் இல்லை, அடிமையாயிட்டு இருக்கிறாங்க. செல்லையோ கம்ப்யூட்டரையோ ஒரு டேபையோ வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, அங்க பைபிளை படிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அங்க ஏகப்பட்ட களியாட்டுக்கள் வெறிகள் தான் இருக்கு. இன்னும் ரகசியமாய் அவர்கள் காம இச்சைக்கு உட்பட்டு, நான் சொன்னது போல எதையாவது மறைத்துக் கொண்டு, நான் என்ன சைட்டுக்கு போறேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, அதை நான் எரேஸ் பண்ணிடணும். குரோமோவோ யூடியூபோ ஓபன் பண்ணா அதுல ஏற்கனவே நான் பார்த்திருந்தது யாருக்கும் தெரிய வரக்கூடாது. உங்கள் இருதயத்தின் யோசனைகள் எல்லாம் வெளியிறக்கமாக தான். இயேசு வாழ்ந்த வாழ்க்கை, அவர்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை, டேபும் இல்லை, செல்போனும் இல்லை. ஆனா அவர் நீதியை தீர்க்கமாய் போதித்தார். சமீபத்தில் கூட நான் ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவரே, சாலமோனை விட பெரியவர் இங்க இருக்கிறார்னு சொன்னீங்களே, உண்மைதான். உங்க காலில் விழுந்து உங்களை ஆராதிக்கணும் போல இருக்கும். எவ்வளவு ஞானமா பேசுனீங்க. எந்த பாவமும் இருதயத்தில் இருந்தாண்டா வருது, கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல வரல, டிவி ஸ்கிரீன்ல வரல. உன் இருதயம் செம்மையாக்கா? பாலியல் இப்படி ஜெயிச்சிருக்கிறீங்களா? எந்த பாவமும் பாலியல் இட்டு இருதயத்திலிருந்து தான் வருது. அப்புறம் அது இருதயம் ஒரு வீடுன்னா அதுக்கு ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசல் தான் கண்ணு. ரத்தின சுருக்கமா சொன்னாரு, இச்சையோடு பார்க்கிற எவனும், he talked about the door, இருதயத்தில் பாவம் செய்தாயிற்று, you have spoiled your house.
ஒரு கிராமத்துல நடந்து போனா பாழடைஞ்ச வீடை பார்ப்போம். அங்க நிலை இருக்கும், ஆனா கதவு இருக்காது. என்ன இப்படி வீடு இப்படி கிடக்கு, உள்ள எட்டி பார்த்தோம்னா புல்லு பூண்டெல்லாம் முளைச்சிருக்கும். அப்ப முடிவு பண்ணிக்கலாம், மனித வாசிகள் துணி இல்லாத ஒரு இடம், பாழடைந்த வீடு. ஒருவேளை தேவ தூதர்கள் ரசிக்கப்பட்டாராம், வீடு கலங்கி போறாராம். ஓ, அவரை எட்டி பார்ப்போம். பாவம், துர்நாற்றம் அடிக்குது, கோபம், பாலிய இச்சை, எரி நரகத்துக்கு எதுவான பாவம். சரி, வேற ஏதாவது அன்புக்கு இடமாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஏதாவது அங்க பூச்சி கொட்டைகள், ஆடு மாடு, கோழி குஞ்சு, ஒரு பூனை ஏதாவது வளர்றா? இல்ல, எந்த உயிர் பிராணிகளும் இல்ல, அன்புக்கு இடமே இல்லைங்க. ஹலோ, யதார்த்தத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் நேர்மையா நம்முடைய வாழ்க்கையை யோசிக்கணும். என்னுடைய வாழ்க்கை எப்படி? அப்போ ஆண்டவர் எவ்வளவு ஞானமா பேசினார். அவருடைய ஞானத்துக்கு மேல ஒருத்தர் எதையும் கூட்டி பேச முடியாது. நீ கம்ப்யூட்டர் வச்சு பேசு, செல்போனை வச்சு பேசு, எத்தனை கோணத்துல நீ பேசினாலும் ஏற்று ஞானமா. உன் இருதயம் எப்படி இருக்கு? என் இருதயத்துல நான் மனம் தெரிஞ்சிட்டேன்னா, என் இருதயம் சுத்தமாயிருக்குன்னு சொன்னா, அது பிறகு நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, நெட் கனெக்ஷன் வச்சிருக்கலாமா வச்சிருக்க கூடாதா, சோசியல் நெட்வொர்க் இதை செய்யுங்க அதை செய்யுங்க 1008 பிரசங்கமெல்லாம் தேவையே இல்லை. நோ நீட் டு வான். அதே போல என் கண்கள்ல நான் ஜாக்கிரதையா இருந்துட்டேன்னு சொன்னா, இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு வழிபாடு வேண்டியது இருக்கு. அதைத்தான் இப்ப நம்ம தியானிக்க போறோம். இன்னும் நாம மெயின் மெசேஜுக்கே வரலங்க. இப்ப வருவோம். மத்தேயு 11 26. ஆம்பிதாவே, இப்படி செய்வது உங்களுடைய திருவுலகத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். உங்களுக்கு தெரியுமா, ஆவியிலே களி கூர்ந்து ஆவியிலே நிறைந்து மனம் திரும்பாத பட்டணங்களை எல்லாம் கழிந்து கொண்டிருந்த ஆண்டவர் ஆவியில நிறைந்து சீஷர்களுக்காக அவர் பாரப்பட்டு சீஷர்களுக்கு அவர் சீஷர்களை பற்றி பிதாவினிடத்தை விண்ணப்பம் பண்ணுகிறார். இப்பையும் இயேசு இங்க இருந்தார்னா உங்களுக்கெல்லாம் அவர் இப்படிதான் பாரப்படுவார். நான் சொன்னது போல உங்களை விரல் நீட்ட மாட்டார், கடிந்து கொள்ள மாட்டார். அது முடிஞ்சு போச்சு. ஒருவேளை இப்போ அவர் பாரப்பட்டு, பிதாவே இவர்களுக்கு உண்மை நாம் காண்பித்தரக்கூடாதா? இந்த வார்த்தையை சொன்னீங்க 27. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவருக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவரும் பிதாவை அறியார். 1 யோவானை ஞாபகப்படுத்துறேன், அதை எடுக்க வேண்டியதில்லை, எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். முதல் அதிகாரத்துல முதல் சில வசனங்களிலேயே எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது. ஆதி திருச்சபையில அந்த வெளிப்பாடோடு வாழ்ந்த மனிதர்கள், அவர்களுக்கு பிதா யாருன்னு தெரியும், குமாரன் யாருன்னு தெரியும். பிதா குமாரனை வெளிப்படுத்தினார், குமாரன் பிதாவை வெளிப்படுத்தினார். அவர்கள் தைரியமாக எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது. இயேசு ஜெபித்த அது நிறைவேறினது. இப்போ உங்களிலே அநேகம் பேருக்கு வெளிப்பாடு இல்லை, அது நிச்சயம். ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து வாசிக்கணும். தொடர்ந்து வாசிச்சுட்டு அப்புறம் நான் உங்களுக்கு பிரச்சனை. அடுத்த வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் முகம் மெதுவாயும்
என் துணை இலகுவாயும் இருக்கிறது என்றார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு அறிக்கை செய்த உடனே பேதுருவிடத்திலே இயேசு சொன்னார், இந்த வெளிப்பாட்டின் மேல் கட்டுவேன், இந்த கல்லின் மேல் கட்டுவேன்னு ரோமன் கத்தோலிக்கக்காரங்க நினைச்சிட்டு பேதுருவை கல்லாக்கி, நாங்க தான் முதல் சபை, எங்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாம் நீங்க கெட்டு போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு வஞ்சனை. ஆனா நல்ல சபையில உட்கார்ந்துருக்கிறோம்னு சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் முதலாவது பெற வேண்டிய வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். இதை பிதாதான் நமக்கு வெளிப்படுத்தணும். அதனாலதான் பேதுருவை பார்த்து, மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தல, என் பிதா பரலோகத்திலிருந்து உனக்கு இதை வெளிப்படுத்திக்கிறார். இந்த வெளிப்பாட்டின் மேல்தான் நான் உன் வாழ்க்கையை கட்டுவேன். சபையை கட்டுறதெல்லாம் அப்புறம், இப்போ உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். சபையில் சொன்னே நீங்க எங்கிட்ட அவங்கள்ட்ட திரும்பி பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேனா? பேதுருவிட்ட சொன்ன மாதிரி இயேசு என்னை பார்த்து சொல்ல முடியுமா? இந்த வெளிப்பாட்டிலே நான் உன்னை கட்டுவேன். இயேசு தேவகுமாரன் அப்படிங்கிற வெளிப்பாடு நமக்கு கிடைச்சிருக்கா? நாம சொல்லிட்டு இருக்கிறோம், இது கூட தெரியாத பிரதர், ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆகுது, எனக்கு போயிட்டு இயேசு தேவகுமாரன் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. வயசானதுனால உங்களுக்கு சுத்தி கட்டி போயிட்டு பேசாம உட்கார்ந்து இன்னொருத்தர பசங்க பண்ண விடுங்க. முட்டாள். இயேசு தேவனுடைய குமாரன் என்கிற வெளிப்பாடு இருந்தால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் வாசித்த வசனத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒளியவன்ல தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். உங்களுக்கு தெரியுமா? பாவம் செய்யாத வாழ்க்கைக்கு முதல்ல ஒரு அஸ்திவாரம் வேணும், ஒரு வெளிப்பாடு வேணும். இயேசு தேவனுடைய குமாரன் ஆகையினால உங்களுக்கு தெரியுமா வெளிப்பாடு கிடைச்சிருக்கா இல்லையாங்கிறத இதுதான் அளக்கணும். நல்ல கவனிங்க. இயேசு தேவனுடைய குமாரன் வெளிப்பாடு கிடைச்சிருந்தா நீங்கள் எப்படி நிச்சயமுடையவர்களா இருப்பீங்கன்னு சொன்னா, நான் தேவனுடைய குமாரன். கலாத்தியர் திருப்புங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் எல்லாரும், கலாத்தியர் 3:26, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. You are all sons of God. நீங்கள் எல்லாரும் தேவனுடைய குமாரர்கள். அதாவது பிள்ளை அப்படின்னு சொல்லல, சைல்ட் ஆஃப் காட் சொல்லல. You are sons of God ஆங்கிலத்தில் எழுதி. அப்படின்னா புத்திரர், அது பழைய தமிழ் வார்த்தை. அதுக்கு ஒரு அர்த்தம் உங்களுக்கு தெரியாது. வளர்ந்த sons of God. என்னுடைய பிள்ளை 5 வயசுல இருந்த பையனா இருக்க, 34 வயசு பையனை பார்த்து என் பிள்ளை அப்படின்னு நான் சொல்றேன். நான் என் மகன் என்னை விட இப்ப அவன் வளர்ந்துருக்கான். தேவனுடைய வாழ்க்கையிலே வளர்ந்தோம்னு சொன்னா, இயேசுவை நீங்கள் தேவனுடைய குமாரனாய் அறிந்திருந்தால் you are all sons of God. சரி, லூக்கா 10ஆம் அதிகாரம். அதே பகுதியை லூக்கா எப்படி ரெக்கார்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னா, லூக்கா 10ஆம் அதிகாரம் 33
அங்கே 70 பேர் திரும்பி வர்றாங்க. அவங்க பிசாசுகள் ஓடுறதையெல்லாம் நாங்க பார்த்தோம், இயேசுவே உங்களுடைய நாமத்திலே அப்படி ஓடுது அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை 20ஆம் வசனத்துல, லூக்கா 10:1, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுகிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா, இயேசுவனுடைய பெயர் பரலோகத்தில் பிரஸ்தாபமா இருக்கும். ஓ, தேவகுமாரன், தேவ தூதர்கள் எல்லாம் எழுந்து இருப்பாங்க, ஆராதிப்பாங்க. அதே போல நான் ரட்சிக்கப்பட்டது உண்டானால், தேவன் என்னை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டது உண்டானால், நான் வளர்ந்து தேவனுடைய பிள்ளை அல்ல, தேவனுடைய மகன் என்று சொன்னால், என்னுடைய பெயர் பரலோக ராஜ்யத்திலே, பரலோகத்திலே எழுதியிருக்கிறது. அல்லது வேறு விதமா சொல்ல போனா, பிதாவானவர் குமாரன் மூலமாய் உங்க பேரை போட்டுக்கங்க, அந்த பேரை பரலோகத்துல எழுதி வச்சிருக்கிறார். அல்லது என்னுடைய மூத்த குமாரன் இயேசு, அதற்கு பின்னாடி என்னுடைய இளைய குமாரன் உங்க பேரை, என் பேரை சொல்லி அங்கே அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். அல்லது வேறு விதமா சொல்ல போனா, நமக்கு உண்மையாலுமே வெளிப்பாடு கிடைச்சிருந்ததுன்னு சொன்னா, இயேசு தேவனுடைய குமாரன், தேவன் என்னை அழைத்த அழைப்பினாலே நானும் தேவனுடைய குமாரன், I am the son of God. இது எப்படி ஆச்சு உங்களுக்கு தெரியுமா? இன்னொரு வார்த்தை இந்த வேதத்துல புத்திர ஸ்வீகாரம் அப்படின்னு இருக்கு. ஸ்வீகாரம்னா என்ன? பிள்ளை இல்லாதவங்க இன்னொரு பிள்ளைய தத்து எடுத்துக்கிறதுதான் ஸ்வீகாரம். என்னதான் இருந்தாலும் நான் வளர்ப்பு பிள்ளை தானே அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அதுவும் ஒரு அஞ்ஞானம். வெளிப்பாடு பெற்றிருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கலாச்சியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். 6ஆம் வசனத்துல, மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால், மகன்களாயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அல்லேலூயா. இயேசு தேவனுடைய குமாரன், அவருடைய ஆவியை, அவரை 33 ஆண்டு காலம் வழிநடத்தின ஆவியை, பரிசுத்த ஆவியை எனக்குள்ளே வைத்தது நிமித்தம் நான் இப்ப தத்தெடுத்த பிள்ளை இல்ல. இயேசு எப்படி அப்பாவே அப்பாவே கூப்பிட்டாரோ அதே போல நானும் இயேசுடைய ஆவி எனக்குள் இருக்கிறபடினால் அப்பாவே, சர்வத்தையும் சிருஷ்டித்த கடவுளை நான் என் அப்பாவே என்று கூப்பிடுகிற சாட்சியத்தை பெற்றேன். அப்படி நான் ஆவியினாலே மறுபடியும் பிறந்தது உண்டானால் நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அப்பான்னு கூப்பிடுறதுக்கு யோசிதை இல்லாதவன், நேர்த்தியின் பிள்ளை. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம்  இங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் உங்களுக்கு தெரியும். இனி ஜீவிப்பது நான் அல்ல. 20ஆம் வசனத்துல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆனால் பவுல் இந்த வார்த்தையை எழுதும் பொழுது எவ்வளவு பொறுப்பா எழுதுகிறார்னு பாருங்க. மேல 2 வசனங்களுக்கு பாருங்க. 17ஆம் வசனத்தை பாருங்க. கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும்
பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்துக்கு காரணரோ? ஹலோ, வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவருடைய ஆவி இப்ப எனக்குள்ள இருக்கு, நானும் தேவனுடைய குமாரன், ஐ ஆம் ஆல்சோ தி சன் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னா, இப்போ எனக்குள்ள இயேசு இருக்கிறாருன்னு சொன்னா, நான் பாவம் செய்வேன்னு சொன்னா யார் பாவம் செய்கிறா? சொல்லுங்க. ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? அப்படிங்களா? வெளிப்பாடு கிடைக்கலங்கிறதுனா அடையாளம். ஒவ்வொரு வெளிப்பாடு இருந்தது, அதனால தைரியமா கேட்கிறாரு. ஏழு தேவனுடைய குமாரன், அவரை அறிவினால் நீங்களும் தேவனுடைய குமாரன் என்று சொன்னால், நீங்கள் பிழைக்கவில்லை, உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் பாவம் செய்யும் பொழுது இயேசு பாவம் செய்கிறாரா? கேட்டார். பவுல் இருந்தாரா? என்ன கேட்பார்? வளர்ந்த சபைன்னு சொல்றீங்க, யாருக்கும் வெளிப்படாத சத்தியம் என்று வெளிப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க, இன்னும் கோபத்தை ஜெயிக்கல, பாவி இச்சையை ஜெயிக்கல, ஏதோ இன்கம் டாக்ஸுக்காக பண விஷயத்துல சரியா நடக்கிறீங்க, ஆனா உங்க பொருளாசையை கழுவல, உங்கள் இருதயம் பொருளாசையினால இமைக்குரியதுனால நிறைந்திருக்கு. என்னையாது ஏசி இப்படிதான் இருப்பாரா? ஏசுதான் பொருளாசைக்காக உங்களை போலதான் இருந்தாரா அவரு? பவுல் பேசுகிறார், கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ? வெரி குயிக்கா உடனே அல்லவே, நோ, இட் cannot be. அப்போ முதல் வெளிப்பாடு இயேசு தேவனுடைய குமாரன்னு வெளிப்பட்டு நான் தேவனால் பிறந்தேங்கிற உணர்வு வந்து என்னை நான் காத்துக்கொள்வது. அதனாலதான் யோவான் சபையை அளந்த பொழுது தேவனால் பிறந்தவன், பரிசுத்தாவியினால் பிறந்தவன். உங்களுக்கு தெரியுமா? தத்து எடுத்தது கிடையாது. ஆவியிலே ஆவியானவர் ஜலத்தில் நடமாடி எப்படி அவர் சொல்ல சொல்ல எல்லாம் உருவானதோ, அதே போல நான் மறுபடியும் பிறந்த பொழுது என்னை பேர் சொல்லி அழைத்து, இதோ இந்த குடும்பத்தில், இந்த கிராமத்தில், இந்த வீட்டில் கடையனாய் புறக்கணிக்கப்பட்டவனாய் இருந்த இவனை இதோ நான் ரட்சிக்கப் போகிறேன், ஆவியினால் என்னை மறுபடியும் பிறக்க செய்து கிறிஸ்துவிடத்தில் இருந்த ஆவியை எனக்குள்ளே வைத்து கிறிஸ்து அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டது போல என்னையும் கூப்பிட செய்த அந்த தேவனுடைய கிரியை. தேவனால் பிறந்தவன், ஆவியினால் பிறந்தவன், தத்தெடுக்கப்பட்டவன் அல்ல, தேவனால் புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்டவன். நான் புது சிருஷ்டி. உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு காலையில எனக்கு படிச்சுன்னு ஒரு வெளிச்சம் எப்படின்னா, இந்த உலகத்துல 2 ஜாதி தான் இருக்கு. பாரதியார போய் கேட்டா ஆண் ஜாதி, பெண் ஜாதி. இன்னும் தமிழ் பாட்டெல்லாம் ஞாபகம் வந்தது. சாதி 2 வழிய வேலிலை சாத்துங்கால், கடைசியில் அது எப்படி முடியும்னா இட்டார் பெரியோர் இடாதார் திருகுலத்தோர். அப்போ பிச்சை போட்டவன் பெரிய ஜாதிக்காரன், பிச்சை போட தெரியாதவன் மறுத்தவன் சின்ன ஜாதிக்காரன். இந்த வியாக்கியானம் எல்லாம் இருக்கட்டும். இங்கே ஆவியானவர் இருக்கிறார் சபையிலே. இங்க உள்ளவங்களை எல்லாம் தேவன் 2 ஜாதியா தான் பிரிப்பார். இந்த உலகத்தை தேவன் 2 ஜாதியா தான் பிரிக்கிறார். ஆவியினால் மறுபடியும் பிறந்த பாவம் செய்யாத ஜாதி. நீ என்ன வார்த்தையை சொல்றையோ, இல்ல இல்ல நான் அப்படி இல்ல, நான் மறுபடியும் பிறந்தவன், பரிசுத்தாவினால் பிறந்தவன், அந்நிய பாஷை பேசுகிறவன், ஊழியம் செய்கிறவன், கிறிஸ்தவ ஐக்கிய சபையை சேர்ந்தவன், சகரியாபூரன் சபையை சேர்ந்தவன், எத்தனை அடமொழியை பேசிட்டாலும் சரி, அங்க அவர் அழைக்கிறது அப்படிலாம் நடப்பாரு. என்ன ஜாதி? ஓ, பாவம் செய்கிற ஜாதி. அப்ப நீ மறுபடியும் பிறக்கவும் இல்லை, ஆவியினால் பிறந்தவன் இல்ல, தேவனுடைய பிள்ளையும் இல்லை. 2 ஜாதி தான். உங்களுக்கு தெரியுமா? இயேசு பாவம் செய்யாத வாழ்க்கையை வாழ்ந்தாங்கிறத சொல்லும் பொழுது பவுல் எப்படி சொல்லுகிறார் பாருங்க. 1 தீமோத்தேயு 4
3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார். இதுதான் சவால். உங்களுக்கு தெரியுமா, தேவ பக்தியின் ரகசியம், பாவம் செய்யாத வாழ்க்கையின் ரகசியம், அது கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டதிலே இருக்கிறது. மாம்சத்திலே வெளிப்பட்டு அவர் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். அதனாலதான் இந்த யோவான் நீங்கள் உங்களுடைய ஆவி சொல்லுகிற சாட்சி தான் உங்களுக்கு முக்கியங்கிறாரு. இந்த பெர்ஃபெக்ஷன் உங்கள்கிட்ட இருக்கா? தேவனுக்கு முன்பாக வாழாமல் மனுஷருக்கு முன்பாக வாழ்கிறவர்களுக்கு அந்த விஷயம் இருக்காது. உங்கள் ஆவி உங்களை குறித்து சாட்சி கொடுக்காது, நான் செய்வது ரைட்டா தப்பா அப்படின்னு. நான் பொருளாசைக்காரனா இல்லையா, நான் இப்ப தாழ்மையா இருக்கிறேன்னா பெருமையா இருக்கிறேனா? உங்களை மாதிரி தாழ்மையானவர்கள் உண்டாக்குறது. நீங்க நன்னில சபையை கட்டுறதுக்கு மண்ணை சம்பந்தங்களாம்ல, மண்ணை சம்பந்த சபையை கட்டாரு என்னை குறித்து சாட்சி சொல்லலாம். சபையை எழுப்பி என் தியாகத்தையும் தாழ்மையும் இது. ஆனா என்னுடைய பெருமை ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு நான் மனம் திரும்பி குணப்படாத பட்சத்தில் ஆவியானவர் என் நேசகுமாரன் பிரபாகர், இயேசுவை போல் நீ தாழ்மையா இருக்கிறப்பா, உன்னை பிரியமா இருக்கிறேன் சொல்லுவாரா? உங்களை சொல்லுவாரா? ஆவியானவர் சாட்சி கொடுக்கணும். தேவபக்தியின் ரகசியம், இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார், சதா சோதிக்கப்படக்கூடிய மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆனால் அவருடைய ஆவியிலே ஒரு சாட்சி எழுதுகிறது, நீ தேவனுடைய குமாரன், நீ உண்மையில் இதா பிரியமாயிருக்கிறார். தேவதூதர்களால் காணப்பட்டார், மனிதர்களால் அல்ல. பல கருத்துக்கிட்டு நீங்கள் வாழ்கிற ஒரு குடும்ப வாழ்க்கை அல்ல, யாருக்கும் தெரியாமல் மூடி மறைக்கிற அந்தரங்கமான வாழ்க்கை இல்ல. இல்ல, என்னுடைய வாழ்க்கை திறந்த புத்தகம். தேவனுக்கு முன்பாக நான் வெளியரங்கமா இருக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, அப்படி வெளியரங்கமா இருக்கிறவர்களை குறித்து சாத்தானும் பயப்படுவான். சாத்தானும் பார்த்ததுனாலதான் பயப்படுவான். இதுதான் எனக்கு சவாலா இருக்கு. 2-3 வாரமாயிட்டு தான் தியானிச்சுட்டு இருக்கிறேன். யோகுவை பார்த்து சன்மார்க்கனும் உத்தமனும் அப்படின்னு தேவன் சொன்னது போல, இந்த பூமியிலே நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை பார்த்து, இதோ பிரபாகரை பார்த்தாயா, தாழ்மையாய் தனக்கானதை தேடாததாய் ஒரு மனுஷன் வாழ்கிறான் பாண்டிச்சேரி பட்டணத்திலே, அவனை பார்த்தாயா? தேவன் உன்னையும் என்னையும் சாத்தானுக்கு சுட்டி காண்பிக்க முடியுமா? தேவ தூதர்களால் காணப்பட்டார் அப்படின்னா நல்லா இருக்கணும். Not men, but the angels in the heavenly places. அது நல்ல தேவதைகளோ கெட்ட தேவதைகளோ, சகல பேரும் நல்லவங்களோ கெட்டவங்களோ, மனுஷர்கள் அல்ல, ஆவிகள், தேவ தூதர்கள். அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. இயேசுவை எனக்கு தெரியும் சொன்னா என்னுடைய வாழ்க்கையை இருக்கணும். அதுக்கு பிறகுதான் புறஜாதியரில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்போ பிதா இயேசுவை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கணும். சரி, அந்த தேவகுமாரன் மனுஷகுமாரனா இருந்தார் அப்படிங்கிற வெளிப்பாடு எனக்கு இருந்தாதான் நான் இயேசுவை போல் வாழ்கிற வாழ்க்கை வாழ முடியும். உங்களுக்கு தெரியுமா, நான் சமீபத்தில் வேதத்துல கண்டுபிடிச்ச ரகசியம் என்னன்னு சொன்னா, என்ன வார்த்தையை நீங்க இயேசு பேசுனதா இருக்கட்டும், அப்போஸ்தலர்கள் பேசுனதா இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டுல எந்த வார்த்தையை வார்த்தாலும் ஒண்ணு இயேசு தேவகுமாரனாய் பேசப்பட்டிருப்பார் அல்லது மனுஷகுமாரனாய் பேசப்பட்டிருப்பார். கிறிஸ்தவ வாழ்க்கையில வஞ்சனை என்ன அப்படின்னா, சாத்தான் ஏன் இப்படியெல்லாம் அநேக உபதேசங்களினால் ஜனங்களை வஞ்சிக்கிறான், நல்ல சத்தியமுடைய சபையிலையும் இன்னும் வளர்ச்சி ஏன் இல்லாமல் போகுதுன்னு சொன்னா, நாம் அந்த வெளிப்பாட்டை, அதாவது
வேதத்துல வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திக்கிற சோதனைகளா இருந்தாலும் சரி, தேவகுமாரன் மனுஷகுமாரன். ஒரு இடத்துல சொல்லுவார், நான் ஆதி முதல் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான், யோவான் 6ல. இப்ப அந்த வார்த்தையில இயேசு தன்னை தேவகுமாரன் சொல்றாரா மனுஷகுமாரன் சொல்றாரா? கேள்வி கேட்டா உடனே உங்களுக்கு தூக்கம் போயிடணும், பதில் சொல்லணும். ஆதி முதல் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். அப்படி சொல்லும் பொழுது இயேசு தன்னை தேவகுமாரன் சொல்றாரா மனுஷகுமாரன் சொல்றாரா? தேவகுமாரன் சொல்றார். சரி, அடுத்த கேள்வி, என்னை நல்லவன் என்று சொல்லுவானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. இப்பொழுது இயேசு தன்னை மனுஷகுமாரன் சொல்றாரா தேவகுமாரன் சொல்றாரா? முதல்ல ஒன்ன சொல்லிட்டோம், இப்ப அடுத்து மனுஷகுமாரன் தானே இருந்தாலும் அப்படியா, அது ஒரு வெளிப்பாடோடு வருதா? நம்முடைய அநேகம் பேருக்கு நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில இயேசுவை பார்க்க முடியல, இயேசுவிடத்திலிருந்து உதவி கிடைக்க முடிய மாட்டேங்குது. அவரை மனுஷகுமாரனாய் நான் பெற்றிருந்தேன்னு சொன்னா, வெளிப்பாடாய் பெற்றிருந்தேன்னு சொன்னா, இயேசுவேன்னு ஒரு பெருமூச்சு விட்டேன்னு சொன்னா, அவரிடத்திலிருந்து அப்படியே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற அவருடைய ஆறுதல், அவர் பக்கத்துல வந்து தோள்ல கை போட்டு, I understand you man, I am also a son of man, I understand you. பிரபாகர் தெரியும், உன்னுடைய பாடுகள் கஷ்டங்கள்லாம் எனக்கு தெரியும், I understand you. அதுக்கு பிறகு எந்த மனுஷர்களுடைய ஆறுதலும் நமக்கு தேவையில்லை. அப்போ நாம் வளராமல் இருக்கிறதுக்கு காரணம், நாம் மனிதர்களுக்கு முன்பாக வாழ்கிறதற்கு காரணம், மனிதர்களுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறோம், தேவதூதருடைய சாட்சியை அகற்ற செய்யணும். இயேசுவே நீர் மனுஷகுமாரன் அப்படிங்கிற வெளிப்பாடை நான் பெற்றிருந்தேன் சொன்னால், அவர் ஏற்ற வேளையிலே நான் எப்படிப்பட்ட சோதனையில இருந்தாலும், அல்லது எனக்கு என்ன பெர்ப்ளெக்ஷன் இருந்தாலும், என்ன கேள்வி என்னுடைய வாழ்க்கையில் எழும்பினாலும், எனக்கு பதில் மனுஷகுமாரன் இருந்து வரும். இயேசு மாம்சமும் ரத்தம் உடையவராய் இருந்த பொழுது யாருக்கெல்லாம் எப்படி எல்லாம் பேசினாரோ, டீல் பண்ணாரோ, எப்படி உதவி செஞ்சாரோ, அத்தனை உதவியும் எனக்கும் கிடைக்கும். அல்லேலூயா. அந்த ஆறுதலும் தேர்தலும் நம்முடைய வாழ்க்கையில வளரும். அப்படி இல்லாம நாம் வெறுமனே இந்த வார்த்தை எனக்கு தெரியும், இயேசு மாம்சத்துல வெளிப்பட்டாங்க, அதெல்லாம் தெரியும் பிரதர், என்ன தெரியும்? தேவனால் பிறந்தவன், ஆவியினால் பிறந்தவன், கிறிஸ்துவனுடைய ஆவியுடையவன், அதெல்லாம் வார்த்தையில எழுதிருக்கு. ஆனா அது எனக்கு அனுபவமா இருக்கா? பெங்களூர் கான்பரன்ஸ்ல நான் உற்சாகப்படுத்தப்பட்டிருக்குதான். எந்த ஒரு விஷயமே டாக்டர்னா இருக்கக்கூடாது. எல்லா சகோதரர்களுக்கு வாய்ப்பு கழித்து இந்த வார்த்தையெல்லாம் சொன்னாங்க. இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட நோ, இட் இஸ் நாட் எ டாக்டரிங். அது ஒரு உபதேசம் அல்ல. தேவ பக்தியின் ரகசியம் ஒரு உபதேசத்தில் அல்ல, கிறிஸ்துவில் இருக்கிறது. கிறிஸ்து என்னுடைய தேவ குமாரன். அவரை அறிந்திருந்தேன்னா நானும் தேவனுடைய குமாரன். இயேசு தேவதூதர்களால் காணப்பட்ட ஒரு அந்தரங்க வாழ்க்கையிலே பிசாசை ஜெயித்து, உலகத்தை ஜெயித்து, மாம்சத்தின் ஆசைகளை ஜெயித்து வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தார். எனக்கு அது சாத்தியம். அப்போ இயேசு மனுஷகுமாரனா இருந்தார். ஆகையினால்தான் அந்த வார்த்தையை சொன்னார், உன்னைய போல நானும் சோதிக்கப்படக்கூடிய மனுஷன் பார். நாமும் சோதிக்கப்படும் பொழுது சோர்ந்து போக மாட்டோம். நான் இப்ப சோர்ந்து போறதே இல்லை. இன்னும் அந்த பெங்களூர் கான்பரன்ஸ்ல நான் பெற்ற உற்சாகம் என்ன அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் வெளிப்பாடு பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நிலைமை, பவுலுடைய நிலைமை இருக்கும். சரியா போன ஜீத்தமா சொன்னார். பவுல் பேசுறார், இந்த வெளிப்பாட்டை தேவனே எனக்கு கொடுத்தார், கிறிஸ்துவே எனக்கு வெளிப்படுத்தினார்ன்றாரு.
ஆனா அந்த மனுஷன் தான் சொல்றார், பாவிகளில் பிரதான பாவி நான்கிறார். கான்ட்ரடிக்ஷன், அங்கே ஒரு முரண்பாடு இருக்கிறதா? இயேசு தேவகுமாரங்கிறீங்க, அப்புறம் மனுஷகுமாரங்கிறீங்க. என்னை நல்லவன்னு சொல்லாதங்கிறாரு. ஆதி முதல் இருந்தவர் தான்ங்கிறாரு. நமக்கு முரண்பாடாதான் தெரியுது. ஆகையினால நமக்கு வெளிப்பாடு இல்லை. வெளிப்பாடு இல்லாதனால நம்முடைய வாழ்க்கை மாறல. ஆனா பவுல் மாறி இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில இயேசு தாயின் கர்ப்பத்தில் இருந்த என்னை அவர் பிரித்தெடுத்து தன்னை வெளிப்படுத்தினார். வெளிப்பாடு பெற்ற மனுஷன் பாவிகளில் பிரதான பாவினாங்கிறான். இயேசு என்னையே நல்லவன் சொல்றேங்கிறார். உங்களுக்கு தெரியுமா? தேவனால் பிறந்தது உண்டானால், நான் ஆவியினால் என் ஆவியிலே வெளிப்பாடு பெற்றது உண்டானால், இந்த முரண்பாடு இருந்துட்டே தான் இருக்கும். நான் அப்படிதான் அனுபவிக்கிறேன். காலையில எழுந்திரிச்சு 3 மணி நேரம் தேவனோடு சஞ்சரிக்கிறேன். வேலைக்குள்ள போயிட்டேன்னு சொன்னா அடுத்த ஒரு 3 மணி நேரத்துல அப்பட்டமா சோதிக்கப்படுறேன். பொருளாசையில, பாலியல் செய்யல. அப்போ 3ஆம் மாதத்துல இருந்த போது காலையில எழுந்திரிச்சோடனே 3 மணி நேரம் உணர்ந்தேனே. இப்ப என்ன ஆச்சு? இல்ல, இப்ப எல்லாம் நான் முதல்ல அதிர்ச்சி அடைவேன். இப்ப நான் தேற்றப்பட்டிருக்கேன். எல்லா தேவ மனிதர்களுடைய அனுபவமும் இதுதான். இயேசு தேவனுடைய குமாரன் இல்ல, அவர் மனுஷகுமாரன். நான் சோர்ந்து போறதில்லை. என்னை குறித்து நான் நல்லவன்னு நினைக்கிறதே கிடையாது. சோதிக்கப்படுற மாம்சத்தில் இருக்கிறதுனால, பாவங்களை நான் கழுவிக்கொண்டே இருக்கிறபடினால, என்னிடத்தில் பாவம் இல்லைங்கிற நிலை இன்னும் வராததுனால, நான் அனுதினமும் எப்படிப்பட்ட பாவத்தினால் சோதிக்கப்பட்டாலும் சோர்ந்து போறதே கிடையாது. ஆமாண்டவரே, நீ தேவகுமாரன், இது மனுஷகுமாரன். நான் தேவனால் பிறந்தவன், பாவம் செய்யான். ஆனா சோதிக்கப்படும் பொழுது அசிங்கமான மார்க்கத்தில் இருக்கிறான். எவ்வளவு சீக்கிரமா நான் எனக்கானதை தேடுறேன், எவ்வளவு சீக்கிரமா என்னை நான் உணர்கிறேன், எவ்வளவு சீக்கிரமா பொருளாசை என்னை கொத்திக் கொள்ளுது, எவ்வளவு சீக்கிரமா நான் எந்த விதத்துல எப்படி சோதிக்கப்பட்டாலும். உங்களுக்கு தெரியுமா, எல்லா தீர்க்கதரிசிகளும் எல்லா தேவ மனுஷர்களும் வெளிப்பாடு பெற்ற உடனேயே ஐயோ நான் அதமானேன். இது எனக்கு சவாலா இருந்தது. சகரியாபுரம் பேசின பொழுது நீங்க வேத வார்த்தையிலிருந்து தியானிச்சு மெடிடேஷன்ல கோர்வையா நிறைய விஷயங்களை நீங்க நேர்த்தியா பேசிடலாம். நானும் 1 மணி நேரம் அப்படியெல்லாம் பேச பழகிறவன் தான். ஆனா இப்ப நான் ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்குது. எனக்கு சவாலா இருந்தது அந்த வாக்கு. நீ உண்மையாகவே வெளிப்பாடு பெற்றிருந்தால், அவர் சொன்னார், யோவான் செத்தவனை போல் விழுந்தான். உங்களுக்கு தெரியுமா, ஒரு பெருமை, நான் எனது தேவன் என்னோட இப்படி பேசினார் எண்ணமே வராது. ஓ, இயேசு தேவகுமாரன், அவர் மனுஷகுமாரன், இந்த வெளிப்பாடு பெற்றிருந்தா நாம யாரையும் அற்பமா எண்ண மாட்டோம். எப்படிப்பட்ட பாவியையும் நாம் அற்பமா எண்ண மாட்டோம். ஏன்னா ஐயோ நான் அதமானேன், என் மாம்சம் எவ்வளவு அசிங்கமானது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நான் ஒரு அற்பமா எண்ணுறோம். பல கட்சிட்டு கோபத்தை ஜெயிச்சுட்டா, ஒரு சூழ்நிலையை ஜெயிச்சுட்டா கோபப்படுகிற மனைவியையோ புருஷனையோ அற்பமா எழுதுகிறோம். சில சமயம் பாலியல் இச்சையை ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி நான் கண்ணை கட்டிக்கிட்டு அல்லது இருதயத்தை அடைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால நான் பெரிய நீதிமான் போல, ஆனா தேவன் எவ்வளவு அசிங்கமானவன்னு சொல்லி என்னை அசைத்து பார்க்கும் பொழுது, ஆமாண்டவரே நான் நல்லவன் இல்ல, பாடுள்ள மனுஷன், சதா சோதிக்கப்படக்கூடிய மாம்சத்தில் இருக்கிற நான் எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். என் நீதி எவ்வளவா இருந்தாலும் பாவம் செய்கிற ஒரு மனுஷனை பார்த்து நான் அற்பமா எண்ண மாட்டேன். ஏன்னா என்னை எனக்கு காண்பிச்சிருங்க. காரியத்தின் கடைத்தொகை தான். நாம் தாழ்மையா இருந்தோம்னு சொன்னா நமக்கு இழைப்பாறுதல் உண்டு. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் காந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கேன். இதுதான் எனக்கு சவாலா இருக்கு.
நான் தாழ்மையா இருந்தேன்னு சொன்னா நாளுக்கு நாள் என் மாம்சத்தை குறித்த வெளிப்பாடு எனக்கு கிடைக்கும். எவ்வளவு அந்நியமான மனுஷன் எனக்கு தெரியும். என்னுடைய வார்த்தையை இயற்கையா பவுலை போலே இருக்கும். பாவிகளில் பிரதான பாவி நான். நம்மிடத்துல பரிச்சய தலைமை இருக்காது. ஆனா அப்பட்டமா சொல்றாரு சரியா சொன்னது. ஓப்பன் கான்ஃபரன்ஸ்ல I know some of you brothers in Tamil Nadu, you are still Pharisees. உங்களுக்கு கேட்டு எனக்கு கேட்டுச்சு பலார்னு கண்ணத்துல அரைஞ்சது போல இருக்கு. அந்த வார்த்தை நிச்சயமா எனக்கு இருக்கக்கூடாது. நான் மறந்துருக்கிறேன் ஆண்டவரே. தமிழ்நாட்டில் இருக்கிற நான் பரிசையை நான் இருக்க மாட்டேன். உதவி செய்யுங்க. நம்மிடத்துல அநேக பரிசயத்தனம் இருக்கு. எங்க சபையில இப்படி எல்லாம் மேன்மை இருக்கு. எங்க இடத்துல யாரும் பார்த்தவர்கள் இல்லை. நாங்க சசமவாதத்தை பேசுறது இல்லை. எத்தனையோ நீதிகளை பேசி மற்றவர்களை எல்லாம் அற்பமா எழுதணும். நம்மிடத்துல பரிசயத்தனம் மலிஞ்சு கிடக்கு. எத்தனையோ விஷயங்கள வெளிப்படையான நீதிகளை பேசிக் கொண்டிருக்கோம். ஆனா இயேசு இருதயத்தை பார்க்கிறார். தேவ தூதர்களும் உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முன்பாக காட்சி இருக்கிறதா? இயேசுவை போல் தாழ்மையான ஒரு மனுஷன், இயேசுவை போல் கணக்கானதை தேடாத மனுஷன் இதோ குடும்பத்தில் இருக்கிறான். அதனால குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கு அல்லது வேலி அடைக்கப்பட்டிருக்கு. இதோ சபையில இருக்கிறான். இந்த சபை பாதுகாக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா? இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது அவர் தான் தன் டீச்சர்களை காத்துக் கொண்டார். எனக்கு அதான் சவாலா, ஆண்டவரே நானும் தேரல, என்னை சுற்றி இருக்கிறவர்களும் தேரல, அப்ப நீங்க செஞ்சதை நானும் செய்ய முடியும். தன்னை காத்துக் கொண்டார், சுற்றி இருக்கிறவர்களையும் காத்துக் கொண்டார். நாம் தாழ்மையா இருந்தோம்னா, அன்பிலே நிலைத்திருந்தோம்னு சொன்னான், ஜென்டிலா இருந்தோம்னு சொன்னான், நான், என் குடும்பம், என் சபை, நான் உலகத்தையே ரட்சிக்க முடியாது. நான் இயேசுவை போல் நான் இருந்தேன்னு சொன்னா என்னை காத்துக்கொள்ள முடியும், என் குடும்பத்தை காத்துக்கொள்ள முடியும், நான் இருக்கிற சபையை காத்துக்கொள்ள முடியும். ஆமென்.